இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழிலூடாக நாங்கள் இன்றைய நாளில் பேசுபொருளாக கதைக்கப் போன்ற விடயம் அவசியமான ஆரோக்கியமான உணவு தேடல் என்று ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. இதை பற்றி தான் கதைக்க இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தினுடைய உணவு தேவைகள் பல விதத்திலே பெருகி பல மடங்காகிக் கொண்டிருக்கிறது. உணவு தேவை என்பது இன்று பலவிதமாக இருக்கிறது. ஒருவருக்கு பிடித்த உணவு இன்னொருவருக்கு பிடிக்காத உணவு, ஒருவருக்கு பிடிக்கின்ற உணவு இன்னொருவருக்கு பிடிக்காத விதம், இப்படியெல்லாம் சொல்லி உணவு தேவைகளுடைய நிலைப்பாடு மாற்றம் பெற்றிருக்கிறது. ஆனால் நாங்கள் இங்கே ஒன்றை பேசுபொருளாக எடுக்க வேண்டும். இன்றைய காலகட்ட உணவு ஏன் அதிகம் மற்றவர்களால் நுகரப்படுகிறது, ருசிக்கப்படுகிறது, அதை ஏன் பலரும் விரும்புகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த ஒரு உணவு முறைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மற்றவருடைய பார்வைக்கு கவர்ச்சி அல்லது ஒரு அழகு என்கிற ஒரு விடயம் பார்க்கப்படுகின்ற பொழுது அதை உண்பதற்கு பலரும் விரும்புவார்கள். ஒரு உணவை செய்துவிட்டு அதற்கு அலங்காரம் செய்வது அல்லது அதை ஒரு பார்வையாளர்கள் பார்த்து அதை சாப்பிட தூண்டுகின்ற விதத்திலே அதை அந்த முறைகள், அலங்கரிப்பு முறைகளை உருவாக்குவது என்பதெல்லாம் ஒரு கைவந்த அழகு கலை போன்ற ஒரு உணவு கலையிலும் வந்திருக்கிறது. அவை பலரும் இவ்வாறான உணவு விடயங்களை பார்த்து ரசித்து சாப்பிடுகிறார்கள். ஒரு உணவு கண்காட்சி வைத்தால் அங்கே சிறப்பான ஒரு மனதுக்கு கவர்கின்ற ஒரு உணவைத்தான் நாங்கள் தேர்வு செய்து சாப்பிடுவோம். அவ்வளவு தூரத்துக்கு அந்த உணவு என்பது என்று பலருக்கும் பசி என்பதை விடுத்து நாவுக்கு ருசி என்பதாக அமைந்து விட்டது. அதுதான் இங்கே மிக முக்கியம். இன்றைய காலத்து உணவு முறைகளை பார்த்தால் அது பசி அல்ல, அது ருசி என்கிற விதத்தில் அமைந்து விட்டது. ஆகவே இன்றைய உணவுகள் எப்படி வருகிறது என்றால், நல்ல வாசனை திரவியங்கள், ருசிக்கான நல்ல சேர்மானங்கள், பல விடயங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு மனிதர்களுக்கு பிடித்த விதத்திலே அதாவது ருசியாக நல்ல எண்ணெய் தூக்கலாக, எண்ணெய் நன்றாக கொலகொலன்று எண்ணெய் இருக்க வேண்டும். இன்றைய சாப்பாட்டு பிரியர்களுக்கு கொலகொலன்று எண்ணெய் இருக்க வேண்டும், ருசி இருக்க வேண்டும், மசாலாக்கள் இருக்க வேண்டும், உப்புச்சுவை தூக்கலாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படியான உணவுகள் இருக்கின்ற பொழுது நம்மவர்கள் அதை விரும்பி உண்ணுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே இன்றைய காலத்து உணவு முறைகள் அதனால்தான் மக்களால் அதிகம் விரும்பப்படுகிறதாக இருக்கப்படுகிறது. ஆனால் இவையெல்லாம் எவ்வளவு தூரம் எங்களுக்கு ஆபத்தை தரும் என்பதை நாங்கள் ஒருவருமே எண்ணுவது இல்லை. ஏனென்றால் தூக்கலாக இருக்கிறது உப்பு, நல்ல சுவையாக இருக்கிறது, நல்ல வாசனையாக இருக்கிறது, மூக்கை துளைக்கிறது என்று சொல்லி நாங்கள் எல்லா உணவுகளையும் மூக்கமுட்ட சாப்பிட்டு அதுக்கு மேலாலே நாங்கள் குளிர்பானங்களை குடித்து விட்டு அந்த உணவுகள் செரிக்க முதல் அடுத்த உணவுக்குள் நாங்கள் சென்று விடுவோம். ஆகவே இங்கே நோயினுடைய ஆரம்பித்து விடும். இறுதியிலே மரணப்படுக்கையில் தான் நாங்கள் புரிந்து கொள்வோம், நாங்கள் சாப்பிட்ட எந்த உணவுமே சத்தற்றவை, எல்லாம் ஆரோக்கியம் அற்றவை, வெறுமனே உப்பும் சீனியும் கொழுப்பும் கலந்த உணவுகள் தான் நாங்கள் சாப்பிடுகின்ற உணவுகள். அதில் விட்டமினும் இருக்காது, அல்லது கனியுப்புக்களும் இருக்காது, தாது பொருட்களே இல்லை, அதிலே எங்களுக்கு தேவையான எதுவுமே இல்லை, வெறுமனே இந்த சுவைக்கான சுவையூட்டிகளும் உப்புக்களும் தான் இருந்தது என்பதை புரிந்து கொள்வோம். அப்பொழுது இந்த உணவுகளையே சாப்பிட்டு எங்களுடைய உடல்நிலை மாற்றமடைகின்ற பொழுதுதான் நாங்கள் சிந்திப்போம். அப்பொழுதும் சில திருந்துவதில்லை. அது ஒரு புறம். சரி, என்ன இந்த உணவுகளுக்கு ஏன் பிரியப்படுகிறோம் என்றால், அந்த உணவுகள் சுவைக்கு நாங்கள் அடிமை, அதனால் அதை பிரியப்படுகிறோம். இன்று பலரும் விரும்புகின்ற உணவுகள் நாங்கள் பட்டியலிட்டால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். பீட்சா என்றால் பலரும் அப்படியே எங்கே என்றாலும் பீட்சா சாப்பிடணும் என்ற ஒரு எண்ணம் உடனடியாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார்கள் அல்லது கடைக்கு சென்று சாப்பிடுவார்கள். பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரெஷ், அதே போன்று இன்று பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்ற இந்த ரைஸ் என்று சொல்லுகிறோம் நாங்கள். ரைஸ்லே என்ன இருக்கிறது? சிக்கன் எண்ணெய் ஊற இருக்கும், அதுக்குள்ளே முட்டையை போட்டிருப்பார்கள் எண்ணெயுடன், சோற அவிந்தும் அவியாமலும் அங்கே இருக்கும். இதெல்லாம் ஒரு சத்து, விட்டமினோ அல்லது ஒரு சத்தான ஒரு விடயமே அதுக்குள் இல்லை. கொழுப்பு தான் இருக்கிறது, அடுத்து உப்புத்தான் இருக்கிறது, சுவையூட்டி தான் இருக்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்வது இல்லை. அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைய கடைகளை வைக்கின்ற தின்பண்டங்கள், கேக்குகள், கணக்கு சொல்லுவோம் நான், கன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிறது, விதம் விதமான பன்ஸுகள் எல்லாம் இருக்கிறது, விதம் விதமான உணவுகள் எல்லாம் இருக்கிறது, கேக்குகளிலே விதம் விதமான கேக்குகள் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இதை எங்களுடைய உடலிலே தீங்கை ஏற்படுத்துகின்ற ஒரு உணவுகளாக இருக்கிறது. ஃபாஸ்ட் ஃபுட் என்றாலே அது எண்ணெய், கொழுப்பு, சீனி, இவற்றில் உப்பு, இவற்றில் அதிகமான செய்யப்பட்ட உணவுகளாகவே வடிவமைக்கப்பட்டிருப்பதனால் எங்களுக்கு சுவையாக இருப்பதனால் நாங்கள் உண்கிறோம், அதுக்கு அடிமையாகவும். இன்று பல குழந்தைகள் எங்களுடைய வீட்டிலே சமைக்கின்ற உணவுகளை சாப்பிடுவதற்கு தயாரில்லை. கொத்து ரொட்டி வேணும், கொண்டு வாருங்கள், கொத்து தான் வேணும், எங்களுக்கு கொத்து தான் வேணும், கொத்து ரொட்டி தான் வேணும், அல்லது சிக்கன் கறி தான் வேண்டும், அல்லது பீட்சா வேணும், பர்கர் வேணும். இந்த ஒரு நிலைப்பாடு தான் இன்று எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. அல்லது பிரியாணி வேண்டும், இந்த விடயங்கள், இந்த ஃப்ரைட் ரைஸ் வேண்டும், இந்த விடயங்கள், அதாவது நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், இந்த நூடுல்ஸ் தான் வேண்டும் என்று சொல்லி
இன்றைய உணவுகள் இவ்வாறு தான் அமைந்திருக்கிறது. காலை நேர உணவாகவும் சரி, மதிய நேர உணவாகவும் சரி, அல்லது இரவு நேர உணவாகவும் சரி, 3 வேளையுமே இந்த உணவுகளை உண்பதற்கு இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற இளம் யுவதிகள் இளைஞர்கள் பலர் விரும்புகிறார்கள் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. பலரை பார்த்தால் அந்த விடயங்களை தான் சொல்கிறார்கள். எங்களுக்கு இந்த உணவு தான் பிடித்திருக்கிறது, இந்த உணவு பிடிக்கவில்லை, இந்த உணவு பிடித்தால் தான் சாப்பிடுவோம். பலர் பட்டினி கூட இருப்பார்கள். தங்களுக்கு பிடித்தமான உணவு வேண்டி தரவில்லை என்று பெற்றோர்கள் சொன்னால், அது கூடாது, உடம்புக்கு கெட்டது என்று சொன்னால் கூட அவர்கள் அதை இல்லை, இதுதான் வேண்டும் என்கிற அடம் பிடிக்கின்ற தன்மைகள் இருக்கிறது. சில வீட்டில் பார்த்தா தினம் சிக்கன் காய்ச்சி ஆக வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் என்று சில பெற்றோர்கள் சொல்வார்கள். அவன் சிக்கன் இருந்தால் தான் சாப்பிடுவான், இல்லாட்டி சாப்பிடவே மாட்டான் என்னுடைய பிள்ளை என்ற ஒரு நிலைப்பாட்டை நம் சமூகத்தில் நாங்கள் உருவாக்கிவிட்டோம். அது மட்டுமல்லாமல் காலை மாலை என்று இல்லாமல் கடைகள் பக்கங்களில் இருக்க ஓடிப்போய் என்ன கொத்து பண்ணிட்டு வாரது. சிக்கன் கொத்தாக இருக்கட்டும், சீஸ் கொத்தாக இருக்கட்டும். இது சீஸ் கொத்து, சீஸ் என்பதே உடலுக்கு வந்து எவ்வளவு கொழுப்பை அதிகரிக்கின்ற ஒரு விடயம் இல்லையா? அதிலே வந்து நாங்கள் கொத்து வர சாப்பிடுகிறோம். ஆகவே இன்னும் மாப்பொருட்கள், வெறும் மா, அதிலே ஒரு விட்டமின் கனிப்பு இந்த சத்துமே இல்லை, ஏபிசி எந்த ஒரு விட்டமினே இல்லை. வெறும் மாவை நாங்கள் அடைகிறோம் உடலுக்குள். அவ என்ன செய்யறது? உடல் பருமனே ஆகிறதை ஒழிய உடல் பருமன் குறையாது இந்த நாளும். பின்பு அழுகிறோம், ஐயோ உங்களுக்கு உடம்பு கூடிட்டு டயட் இருந்தாலும் உடம்பு குறையதில்லை என்று. டயட் இருந்து கொண்டும் சாப்பிட்றது எல்லாமே வந்து உடலுக்கு வந்து கலோரி கூண்ண சாப்பாடு தான். அது அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் சாப்பிடுவார்கள். அவ்வளவு தூரத்துக்கு இன்று எங்களுடைய உடல் நிலையிலே வந்து உணவுகள் எவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்து விட்டது. அதிலும் இந்த அவசர துரித உணவுகள் செமிச்சும் செமிக்காமலும் இருக்கும். பலருடைய வாழ்க்கையிலே வந்து இந்த நெஞ்செரிச்சல் அல்லது வயிற்று வலிகள், வயிற்று குமட்டல்கள், வாந்தி இவ்வாறான ஒரு நிலை உருவாகிறது என்றால், இரத்த அழுத்தம் கூடுகிறது என்றால், அல்லது நெஞ்சு பதபதிப்பாகிறது என்றால், அல்லது நெஞ்சுக்குள்ளே வந்து ஒரு இறுக்கம் வருகிறது அல்லது ஒரு வலி வருகிறது என்றால், அதற்கெல்லாம் காரணம் இந்த உணவுகள் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏன் அந்த உணவுகளை குறிப்பாக சொல்லுகிறார்கள்? ஏன் மற்ற உணவுகள் இருக்கத்தக்க இதை சொல்ல வேண்டும்? இந்த உணவில் தான் என்ன இருக்கிறது என்றால், கொழுப்பு இருக்கிறது, சுவை மிகுந்த உப்பு இருக்கிறது. சுவைக்காக உப்பு நிறையவே சேர்ப்பார்கள். கொளகொளன்று எண்ணெய் இருக்கும், சீனி அதிகமாக போட்டிருப்பார்கள். ஏனென்றால் ருசியினை கூட்டுவதற்காக, மற்றவர்கள் தங்கள் உணவுகளை விரும்பி சாப்பிடுவதற்காக இனிப்பு பதார்த்தங்கள் நிறைய இருக்கும். அவை இங்கே என்ன நடக்கிறது என்றால், கொழுப்பு கூடுகின்ற பொழுது கொலஸ்ட்ரால் பிரச்சனை வருகிறது. ஆக இதயம் வலிக்கத்தான் செய்யும். இதய பிடிப்பு அல்லது இதய நோய் வரத்தான் செய்யும். அது எண்ணெய் சாப்பாட்டினுடைய அதிகரித்த தன்மை. சுகர், அடுத்து நாங்கள் என்ன சொல்கிறோம்? டயபெட்டிஸ் வந்துட்டு சிறிய வயதிலே அந்த பிள்ளைக்கு டயபெட்டிஸ். என்ன காரணம்? அதிகரித்த இனிப்பு சுவையுடைய உணவுகளை நாங்கள் சாப்பிடுவது. கேக் கண்டா அளவு கணக்கு இல்லாமல் சாப்பிடுவோம், நல்ல இனிப்பாக இருக்க வேணும். அதே போல தொதல், மஸ்கட் இப்படி சொல்லி பூரி கீரி என்று சொல்லி இனிப்புகளில் செய்த சாப்பாடுகள் எல்லாவற்றையும் விதமாக நாங்கள் எண்ணெய்கள் சொட்ட இனிப்பு கூட்டின உணவுகளை விரும்பி சாப்பிடுவோம். அப்படியெல்லாம் குலோப் ஜாம்னு சொல்லுவோம். இதெல்லாம் சாப்பிடுகின்ற பொழுது அது இனிப்பை உடலிலே அதிகரித்து, இந்த கோக் வகைகள் என்று இருக்கின்ற குளிர்பானம் அனைத்துமே அல்லது பலரசங்கள் எல்லாம் உயர் ரகத்திலே சீனி சேர்க்கப்பட்ட பலரசங்களை விரும்பி குடிக்கின்ற பொழுது அவை எங்கள் உடலுக்கு வந்து என்ன செய்கிறது? இவ்வாறான ஒரு சுகரை என்கின்ற அந்த டயபெட்டிஸ் என்கிற நிலைக்குத்தான் எங்களை கொண்டு வந்து விடுகிறது. அதனால் வந்து இனிப்பும் ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அடுத்து உப்பு. பலருக்கு வந்து உப்பில்லா பண்டம் குப்பை என்று சொல்வார்கள், அது உண்மைதான். ஆனால் அளவுக்கு அதிகமான உப்பை நாங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வது என்பதும் தவறான ஒரு விடயம். அளவுக்கு அதிகமாக நாங்கள் உப்பை உணவிலே சேர்த்துக் கொண்டால் அது எங்களுக்கு உடலே வந்து ப்ரெஷர், என்ன எங்களுக்கு வந்து ப்ரெஷரை கூட்டுகின்றபடியினால் எங்களுக்கு இரத்த அழுத்த ஓட்டம், இரத்த ஓடுகின்ற வேகங்கள் குறைந்து கூடி மாறுகின்ற தன்மைகள், அல்லது எங்களுக்கு என்ன சொல்கிறது, ப்ரெஷர் கூடிவிட்டது என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இதுக்கு காரணம் உப்பு தான். ஏனென்றால் கோபம் வரும் பலருக்கு. இன்றைய காலகட்டத்திலே படபடவென்று கோவப்படுவார்கள். அவர்களுடைய உணவு முறையும் அதற்கு ஒரு காரணம். உப்பு அதிகரித்த உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுது அந்த உடல்நிலை அப்படித்தான் மாற்றமடையும். அதனால் இவ்வாறான தீய விளைவுகளை தருகின்ற உணவுகளை நாங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். காலை எழுந்தாலே வந்து நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே வந்து பேக்கரிகளிலே வந்து வேண்டுகின்ற உணவுகளிலே வந்து சில உணவுகள் வந்து எங்களுக்கு என்ன சொல்வது, ஆபத்தை தரக்கூடிய எண்ணெய்கள் நிறைந்த, கிரீம்கள் நிறைந்த, உடலுக்கு வந்து அது வந்து ஆபத்தை தருகின்ற உணவுகளாக அமைந்திருக்கும். காலை வேளையிலே சிக்கன் நூடுல்ஸே சாப்பிடுவார்கள் சிலர். அப்படி சாப்பிடுற பொழுது அங்கே எண்ணெய்கள் பல மரக்கறிகள் போட்டு பொறித்திருப்பார்கள். பின் சிக்கன் கறி, சிக்கன் டெவல் செய்து சாப்பிடுபவர்கள் இருப்பார்கள். இவையெல்லாம் அதே போன்று தினமுமே பிரியாணி கொடுத்தால் சாப்பிடுவதற்கும், கொத்துரொட்டி இவற்றை தினம் கொடுத்தாலே சாப்பிடுகின்றவர்கள் எல்லாம் ஒரு குறுகிய காலத்துக்கு பின்பு நோய்க்குள்ளாகின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பத்திலே அது தெரியாது. போக காலப்போக்கிலே அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் ஏதோ ஒரு வடிவத்திலே வரும். ஆரம்பம் இந்த நெஞ்சு எரிப்பது போன்றிருக்கும், வயிறு ஏதோ உராண்டுவது, ஒரு வலி போன்ற ஒரு தன்மை இருக்கும். ஆரம்பம் அப்படி இருக்கும். படிப்படியாக காலப்போக்கிலே
சிறு வயதிலே நோய்களை கொண்டு வருகிற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆக முடிந்தவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பச்சை காய்கறிகள் அதே போன்று பழ வகைகள் இவற்றை அதிகமாக உணவில் சேர்க்க வேண்டும். நார்ச்சத்து உணவுகளை சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இவைதான் எங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அப்பப்போது அந்த எங்களுக்கு பிடித்தமான பீட்சாவோ பர்கரோ அல்லது சிக்கன் மசாலாவோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுக் கொள்ளலாம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தினமுமே சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் கெட்டு எங்களுடைய உடல் நலிவடைவதையும் விட நோய் நொடிக்கு உள்ளாகுவதையும் விட அப்பப்போ உங்களுக்கு அந்த ருசியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு இந்த பச்சை காய்கறிகள் பழ வகைகள் கீரை வகைகள் நார் தன்மை கூடிய உணவுகளை நாங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று வைத்தியர்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஊட்டச்சத்தான உணவுகளை தெரிவு செய்து உண்ண வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதீதமாக நல்ல வளர்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உடலை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இயற்கையாக கிடைக்கின்ற பால், பசுப்பால், முட்டை, அதாவது ஊர்கோழி முட்டை என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். இவற்றிலெல்லாம் அதி சத்து எங்களுக்கு உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது. நாங்கள் சாப்பாடுகளை சாப்பிடுகின்ற பொழுது வெறுமனே இந்த உப்பு இனிப்பு கொழுப்பு கலந்த உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியம் நிறைந்த ஊட்டச்சத்து உணவுகளை நாங்கள் உண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு பிடித்தமாக அதை நாங்கள் மாற்றிக்கொண்டால் அதை நாங்கள் உண்ணலாம். பசுப்பாலை விரும்பி குடிக்கலாம், முட்டையை நாங்கள் சாப்பிடலாம். அதே போன்று ஊர்கோழி இறைச்சி வகையிலே ஊர்கோழியை நாங்கள் அதிகமாக அந்த சிவப்பு நிறங்கள் கலக்காத இறைச்சின்னு சொல்வார்கள். சிவப்பு ரெட் மீட் எங்கள் உடலுக்கு கூடாது. ஆகவே கொழுப்பு நீக்கப்பட்ட இறைச்சின்னு சொல்வார்கள், அந்த தோல் நீக்கப்பட்ட இறைச்சின்னு சொல்வார்கள், அதை நாங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன மீன்கள் என்றுதான் மீன்கள் கடல் உணவுகளே மிக முக்கியமான இடம் பிடிக்கிறது. மீன்களிலே பெருமீன்களும் சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆக கொழுப்பன்று இல்லை, ஓரளவு கொழுப்பாக இருக்கும் சில மீன்கள். அடுத்து நாங்கள் இறால் நண்டு இந்த விடயங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். தானிய வகைகளையும் அதிகமாக நாங்கள் உட்கொள்ள வேண்டும். ஏன் தானிய வகை என்பது உடலுக்கு கொழுப்புக்களை அதிகரிக்காது. அது தானியம் என்பது விட்டமின் சத்துக்கள் உள்ளதான விடயங்களாக இருக்கும். நாங்கள் விடியற் காலையிலே பயிரை துவைத்து சாப்பிடலாம், அல்லது பயிரை வெறுமனே அவித்து சாப்பிடலாம். கவுப்பி, கடலை இதெல்லாம் எங்களுடைய வாழ்வியலே இன்று கவுப்பி கடலை பிள்ளைகளை காட்டினா இது என்ன என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு. இதெல்லாம் எங்களுக்கு விருப்பமில்லை, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஒரு சாப்பாடாண்டு கேட்கின்ற அளவுக்கு இருக்கும் பிள்ளைகளுடைய நிலைப்பாடு. பாடசாலைக்கு கடலை அவிச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டா அந்த கடலை திருப்பி மீண்டும் வீட்டை வருதுன்னா என்ன அர்த்தம்னா பிள்ளைகளுக்கு அது பிடிக்கல. இப்போ என்ன வேணுமெண்டா எங்களுக்கு ரோல்ஸ் வேணும், அல்லது பேட்ரிக்ஸ் வேணும், அல்லது சமபோசா வேணும். அதாவது இன்றைய பிள்ளைகளுடைய சாப்பாடுகள் இதாகத்தான் இருக்கிறது. அதை முடிந்தவரை நாங்கள் எங்களுக்கு தேர்வு செய்கின்ற நல்ல உணவுகளை நாங்கள் உண்ண வேண்டும். இந்த முருங்கைக்கீரை எல்லாம் உடலுக்கு நிறையவே இரும்புச்சத்தை தெரியும். எங்களுக்கு எந்த ஒரு நோய்களையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றலை அது எங்களுக்கு வளர்த்திருக்கும். முடிந்தவரை முருங்கைக்கீரைகளை அதிகமாக உணவில் சேருங்கள். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் பொன்னாங்கானி, வெள்ளாரை இரண்டும் அவர்களுக்கு ஞாபக சக்தியையும் தரும், அதே நேரத்தில் நோய் நொடிகளையும் குறைக்கும், எதிர்ப்பு ஆற்றலை உடலுக்கு கொண்டு வரும். முடிந்தவரை பெற்றோர்கள் கீரை வகைகளை சமயங்கள் பிள்ளைகளுக்கு வாழைப்பூ வறுக்கலாம், வாழைப்பூ வெள்ளைக்கறி வைக்கலாம். இதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற உணவுகள். குறிப்பாக பிள்ளைகளுக்கு கல்வி கற்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் பொன்னாங்கானி, வெள்ளாரை போன்ற உணவுகளை உணவில் சேர்க்கலாம். இப்படி ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்தால் நாங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். எங்களுடைய வாழ்வியல் நாங்கள் என்னத்தை சாதிக்க நினைக்கிறோமோ அந்த விடயங்களை நாங்கள் சாதிக்கலாம் என்பதை தான் நாங்கள் இன்றைய நாளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறப் போன்றேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும் நான் என்ற அன்புடன் குணம் துஷ்யந்தன். நன்றி நேயர்களே.